Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. சென்னையின் மைய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பயணிகள் வசதிக்காகவும் திறக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வந்துள்ள நிலையில் குறிப்பாக சொல்லப்படும் பிரச்சனை கனெக்டிவிட்டி. வரைபடம் மூலம் இந்த பிரச்சனையை அலசி பார்க்கலாம். தற்பொழுது கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் 29.4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இதுவரை தென் மாவட்டங்களுக்கு செல்பவர்கள் கோயம்பேடு சென்று பேருந்தில் ஏறிய நிலையில் இனி கிளாம்பாக்கத்திற்கு செல்ல வேண்டும். இதில் வடசென்னை மக்களுக்கு சிரமம் இருப்பது சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது திருவொற்றியூரிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோயம்பேட்டுக்கு வந்தவர்கள் இனி கிளாம்பாக்கத்திற்கு 51.8 கிலோமீட்டர் தொலைவு பயணிக்க வேண்டும். இதற்கான நேரடி பேருந்து வசதி இல்லை என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. பூவிருந்தவள்ளியிலிருந்து 14 கிலோமீட்டர் பயணித்து கோயம்பேடு வந்தவர்கள் இனி 22.4 கிலோமீட்டர் தொலைவு பயணிக்க வேண்டும். இந்த தொலைவு என்பது வெளிவட்ட சாலையின் தொலைவு. ஆனால் வெளிவட்ட சாலை வழியே கிளாம்பாக்கத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை. அதேபோல ஆவடியிலிருந்து கோயம்பேடு சென்றவர்கள் இனி 36.3 கிலோமீட்டர் பயணித்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வர வேண்டும். அடையாறிலிருந்து 17.1 கிலோமீட்டர் கோயம்பேடு சென்று தென் மாவட்டங்களுக்கு பேருந்து ஏறியவர்கள் இனி 32 கிலோமீட்டர் தொலைவு கிளாம்பாக்கத்திற்கு செல்ல வேண்டும். அடையாறு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ளவர்களுக்கு 3 வழித்தடங்கள் வழியே கிளாம்பாக்கம் செல்ல முடியும். தென் மாவட்டங்களுக்கு செல்வோர் கிளாம்பாக்கத்தை கடந்துதான் செல்ல வேண்டும் என்பதால் ஒரு வகையில் பயணிகளின் பயண நேரம் குறையும். ஆனால் கிளாம்பாக்கத்தை அடைய நேரடி பேருந்து வசதியோ ரயில் வசதியோ மெட்ரோ ரயில் வசதியோ இல்லை என்பதுதான் இப்போதைய முக்கிய பிரச்சனை. இதனால் சென்னைக்குள்ளேயே சுற்றி சுற்றி பயணித்து கிளாம்பாக்கத்தை அடைய வேண்டிய அலைச்சல் இருப்பதாக பயணிகள் கூறுகிறார்கள். நேரடி பேருந்து வசதியும் போக்குவரத்து சேவைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டாலும் கிளாம்பாக்கம் மிக வசதியான போக்குவரத்து மையமாக மாறும் என்பது இப்போதைய நிலவரமாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெய்சங்கர். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.